மன அனுபவங்கள் என்பவை முழுமுதல் உண்மை அல்ல, அவை அனைத்தும் தற்காலிகமாக வந்து செல்லக்கூடியவையே. மெய்ப்பொருளைக் கூட அனுபவங்களின் வரிசையில் நாம் தேடிவிடுகிறோம். கனவற்று நாம் தூங்கும்போது அங்கு நமக்கு நினைவுகள் எவையும் கிடையாது. அந்நிலையில் நமக்கு அனுபவமும் கிடையாது. அனுபவிப்பனும் கிடையாது. நினைவுகள் ஏற்படும் போதுதான் அனுபவிப்பவன் என்றும் நான் என்பதும் உள்ளது, அனுபவமும் உள்ளது. நமது மனம் எதில் பொருந்தியிருந்து எதனை அறிகிறதோ அதனை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமது நினைவு எதனோடு பொருந்தியிருந்து எதனை அடையாளம் கண்டு கொள்கிறதோ அதனை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அனுபவிப்பவன் என்ற அம்சமும் வந்து வந்து மறைந்திடும் ஓர் அம்சமே. நான் எனும் உணர்வுகள் யாவும் நினைவுகளோடு வந்து நினைவுகளோடு மறைந்து விடுகின்றன. ஆனால் நமது அனுபவத்தைச் சீரமைக்கும் பொறுப்பை ஏற்கும் போதுதான் அனுபவிப்பன் என்ற இந்த நபர் தன்மை பலம் பெற ஆரம்பிக்கின்றது. இன்ப உணர்வாயினும் சரி, துன்ப உணர்வாயினும் சரி, எல்லை மீறி அனுபவமாகும் போது அதனால் ஏற்படும் தொடர் ரசாயன மாற்றத்தை நமது உடலால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இன்பத்தோடு பொருந்தியிருப்பது எப்படி நம்மை அறியாமல் நிகழ்கின்றதோ அப்படி துன்பத்திலிருந்து தப்பி ஓடுவதும் நம்மை அறியால் நிகழ்கின்றது. சமாதியில் இருப்புணர்வு மட்டுமே உள்ளதால் அதனை அனுபவமாகக் கொள்ள முடியாது. நமக்கு நாக்கு எந்த சுவையுணர்வையும் அனுபவிக்காது சும்மா இருக்கும்போது அதனை ஓர் அனுபவமாகக் கொள்ள முடியாது. ஆரோக்கியத்திலிருக்கும் ஒவ்வொருவரது உடனும் சகஜ சமாதியில்தான் இருக்கிறது. நமது உடல் இயங்குவது தெரியாமல் இயங்குவதால் அது உணர்வற்றுப் போய் விடுவதில்லை.